Hi everyone. இந்த வீடியோவில் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் லேர்னிங் ஆரி எம்ப்ராய்டரி. ப்ரீவியஸ் வீடியோஸ் அண்ட் பேசிக் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ஃபேஷன் ட்ரெண்ட் நேம் கிளிக் பண்ணுங்கள். அது எங்கள் சேனலுக்குள்ளே போகும். அங்கே ப்ளேலிஸ்ட்டில் லேர்ன் ஆரி எம்ப்ராய்டரி தமிழ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் திஸ் சேனல். ஸோ ஃபில்லிங் ஸ்டிச் வந்து மேங்கோவில் நான் உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு ரெட் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் ஒரு லைன் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இது ஒய் ஃபில்லிங் ஸ்டிச். இது வந்து ஒய் ஸ்டிச்சும் வந்து ஸ்ட்ரிப் அண்ட் ஹோல் ஸ்டிச் ரெண்டும் சேமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஜஸ்ட் ஒய் ஷேப்பில் இருக்கும். இது வந்து நம்ம இந்த மேங்கோ டிசைனை சுற்றி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம நிறைய பண்ணலாம். இதே மேங்கோ சுற்றி நம்ம வந்து சாட்டின் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை நார்மல் செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம ஒரு 4 தடவை போடலாம். அண்ட் தென் ஃபில்லிங் இந்த ஒய் ஃபில்லிங் ஸ்டிச்சும் போடலாம். ஸோ அது வந்து அப்ளிகேஷன் எங்கே வந்து இந்த ஒய் ஃபில்லிங் ஸ்டிச் நான் போடுறதுங்க காமிக்கிறதுக்காக இந்த போட்டு காமிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிப் பட்டன் ஹோல் அண்ட் ஒய் ஸ்டிச் ரெண்டுமே வந்து சேம் தான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து அண்ட் தென் உல்ட்டாவாக இருக்குது இன்னொன்று. ஸோ நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இது நான் செப்பரேட்டாக வீடியோ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மேங்கோக்கு வந்து நம்ம ஒரு அவுட்லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ அவுட்லைன் வரைஞ்சிட்டா ஸோ நமக்கு வந்து எங்கே ஸ்டிச் வரும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக தான் நம்ம அவுட்லைன் வரைஞ்சிக்கிறோம். ஷேப் மாறாமல் வந்து நமக்கு ஒரு மேங்கோ டிசைன் வரைஞ்சதுக்காக அவுட்லைன் வரைஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இப்போ ஒய் அந்த ஸ்டிச் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது ஒய் ஆர் ஸ்ட்ரிப் பட்டன் ஹோல் தனியாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கீழேருந்து நம்ம வந்து ஒரு பஞ்ச் எடுத்து எப்படி நம்ம வந்து ஒரு ஒய் போடுவோமோ அதே மாதிரி தான் ஒரு பஞ்ச் ஒரு லாங் செயின் ஸ்டிச், லாங் எல்லாம் ஷார்ட் போட்டுட்டு அண்ட் தென் அதிலேருந்து இன்னும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு தென் ரிவர்ஸில் வந்து ஒரு ஸ்டிச் போடுவோம். ஸோ பார்க்குறதுக்கு நமக்கு ஒய் ஷேப்பில் வரும். பட் எப்போவுமே வந்து ஒய் ஷேப் நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது பெருசாக சொல்லிக் கொடுப்போம். பட் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷனில் வரும்போது நம்ம குட்டியாக மாற்றிக்கிறோம். ஸோ இப்போ பெருசாக இல்லாமல் குட்டியாக மாற்றிட்டு தென் பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் அந்த ஸ்டிச் ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்காக குட்டி ஸ்டிச் போட்டுட்டு தென் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒய் ஸ்டிச் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஒய் அண்ட் ஸ்ட்ரிப் பட்டன் ஹோல். ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது ஒய் வந்து மேலே இருக்கிற மாதிரி இல்லை வந்து ஒய் வந்து உல்ட்டாவாக கீழே இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கணும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம மேங்கோவில் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேங்கோக்கு அந்த டிப்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் அண்ட் தென் மேலே ஒரு லாங் ஸ்டிச் தென் பக்கத்தில் வந்து கரெக்டாக அந்த ஒய் பக்கத்தில் கொடுத்துரும். ஒய் ஷேப் இருக்காது, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச் போட்டு கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இதுதான் பேசிக். ஸோ இதுதான் இந்த மேங்கா ஃபுல்லாவுக்கு நான் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து இந்த ஃபுல் அந்த எண்டிங் போகும்போது வந்து ஷேப் மாறும். ஸோ சென்டரில் என்ன பண்ணோன்னா சென்டரில் வந்து இது ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ஆப்போசிட் அந்த சைடில் இது இந்த சர்க்கிளுக்கு இந்த பக்கத்தில் ஆரம்பித்து நெக்ஸ்ட்டு இந்த அந்த டிப்க்கு அந்த பக்கத்துலேருந்து நான் ஆரம்பித்து போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவும் கண்டினியூ பண்ணி ஃபுல் அந்த பக்கமும் கூட போகலாம். பட் இந்த பாருங்கள் இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எப்படி மேலே பார்த்துருக்கு. ஸோ அதே மாதிரி அந்த சைட்லேயும் இந்த மேங்கோவுக்கு ரைட் சைட்லேயும் இருக்கிறதுக்காக நான் நெக்ஸ்ட்டு இந்த ஹாஃப் வந்ததுக்கப்புறமா வேறு சைடில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு டிசைனை வந்து நம்ம எப்படி வேணால் போடலாம். அந்த ஸ்டிச் பேசிக் ஸ்டிச் மட்டும் கற்றுக்கிட்டா போதும். அது வந்து அதை வச்சு நம்ம அந்த ஒவ்வொரு டிசைனுக்கும் எப்படி போட்டால் நல்லாயிருக்கும், எங்கேருந்து போட்டால் ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளுடைய நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போது இது நான் போடுற மாதிரி தான் போடணும்னு அவசியம் கிடையாது. பேசிக் ஸ்டிச் இது தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ, உங்களுக்கு எந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது எங்கெல்லாம் அப்ளை பண்ண வெறும் இந்த மேங்கோவில் மட்டும் தான் அப்ளை பண்ணணுமான்னு கிடையாது. ஸோ பீகாக்கோட ஃபெதரில் இல்லைனா இதே ஒரு மேங்கோ டிசைனில் சென்டரில் இப்போ வந்து நம்ம கிராஸ் மேலேருந்து கீழே வர போட்டிருக்கோம்ல, இதே வந்து ஒரு மேங்கோ வந்து ஒரு 4-5 லைன்ஸாக டிவைட் பண்ணி அதில் ஒவ்வொன்றத்துலையும் இந்த ஸ்டிச் போடலாம். ஸோ இதை மாதிரி நம்ம எங்கே வேணால் நம்மளுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி எங்கே தோணுதோ, எங்கே இது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே எல்லா இடத்துலையும் நமக்கு தெரிஞ்ச டிசைன்ஸை நமக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சஸை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, இப்படி தான் போடணும்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எது வருதோ, எது நீட்டாக இருக்குன்னு தோணுதோ அதை போடுங்க. ஸோ இப்போ சென்டர்லேருந்து நான் மேலேருந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த ஷேப் எங்கே இருக்கோ அங்கே மட்டும் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து பஞ்ச் பண்ணணும். ஸோ ஒரு
நம்ம பஞ்ச் பண்ணுற இடம் முக்கியம். பிகாஸ் வந்து ஒரு தடவை ஒரு பஞ்ச் கீழே இருந்தால் கூட அந்த ஷேப் வந்து மாறிடும். ஸோ கரெக்டாக அந்த லைனில் பஞ்ச் பண்ணி டிசைனை வந்து கரெக்டாக ஒரு மேங்கோ ஷேப்புக்கு கொண்டு வரணும். ஸோ எந்த டிசைனாலும் நம்ம பிகினர்ஸாக இருக்கும்போதும் சரி, நம்ம அதுக்கு ஒரு அவுட்லைன் வரைஞ்சிட்டோன்னா சரி, அப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா அது கொஞ்சம் நீட்டாக ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஆஃப்லேருந்து மேலேருந்து வரணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து இந்த ஸ்ட்ராண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு ஸ்டிச் மாதிரி இருக்கிறது எல்லாமே மேலேருந்து பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்ததுனால நான் இப்படி ஸ்டிச் பண்ணுறேன். இல்லைனா நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணலாம். சென்டரில் ஸ்டாப் பண்ணாமல் இப்படி ஃபுல்லாக அந்த நெக் வரைக்கும் அந்த டிப் வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஸோ இதுக்கு அவுட்லைனை வந்து நம்ம பீட்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா கொடுக்காம அப்படியே கூட நிப்பாட்டலாம். இது கூட நீட்டாக தான் இருக்கும். ஸோ எங்கே ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். யூஸ் பண்ணி உங்களுடைய டிசைன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. சென்டரில் வரும்போது கொஞ்சம் கேப் நிறைய இருக்க மாதிரி தெரியும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அந்த டைரக்ஷன் மாறுறது தெரியறதுக்காக தான் நம்ம வந்து, ஏன்னா எல்லாமே வந்து ஒரே மாதிரி டைரக்ஷன் வர முடியாது. ஸோ அதுக்காக சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி தெரியும். பட் அது வந்து எல்லா சென்டரில் வரும்போது இப்படி தான் வரும். ஸோ தட்ஸ் ஆல். தென் இதுக்கு ஒரு பீட்ஸ் வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். So thank you for watching. If you like this video, please subscribe our channel and share it with your friends. Thank you.